வணக்கம். மனம் ஆர்கானிக்ஸ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 5 அடுக்கு விவசாய முறையை இயற்கை முறையில் எவ்வளோ அழகாக பராமரிக்கிறது, ஈல்டு எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம குக்கு நேச்சர் ஃபார்ம்ஸை விசிட் பண்ணியிருக்கோம். அங்கே போனப்போ நம்மளுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லான திங்ஸ் 5 அடுக்கு விவசாய முறை, ஒருங்கிணைந்த பண்ணை, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிய வந்தோம். அதையே நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அவங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு முறைப்படி ஃபார்மை நடத்திட்டு வராங்க. அதே மாதிரி அவங்க 5 லேயர் ஃபார்மிங்கை மட்டும் நம்பாமல் நிறையா கால்நடைகளையும் கோழிகளையும் ஆடு வளர்ப்புலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே நுழைஞ்சோடனே ரைட் சைடில் அவங்க கவு ஷெட் அமைச்சிருக்காங்க. மாட்டு ஷெட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டைக்கோப்பு போட்டு அழகாக ஒரு 40 மாடு கிட்ட அவங்க வளர்த்திட்டு வராங்க. அவங்க யூஸ் பண்ணியிருக்க எல்லா மாடுகளும் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் தான். குறிப்பிட்டு அவங்க காங்கேயம் ப்ரீடை மட்டும்தான் அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. அந்த காங்கேயம் ப்ரீடோட கோமயமும் சாணமும் அவங்களுக்கு 14 ஏக்கரா கிட்டத்தட்ட இருக்குது. அதை மண் வளத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி கோமயத்தையும் சாணத்தையும் நம்ம யூஸ் பண்ணல மண் வளம் பெருகும். அதனால் எந்த விதமான ரசாயன உரத்துக்கும் நம்ம டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அவங்க மாட்டுக்கு ஒரு தாலி அமைச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாமளே வீட்டில் ஈஸியாக நாட்டு மாடை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்க ஒரு தாத்தா எங்களுக்கு எப்படி மாடு வாங்கணும் அப்படின்ற டிப்ஸையும் சொன்னார் நிறையா. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது என்னென்னா, மாடு பாயாத மாடாக வாங்கணும். இன்கேஸ் வீட்டில் நாம் அதை மட்டும் ப்ரொஃபஷனாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நல்ல வீரியமான மாடை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பாலுக்கும் இப்போது விவசாயத்துக்கு சாணத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக பாயாத மாடு நம்ம வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இத்தனை 40 மாடு வச்சுருந்தாலும் கூட அவங்க பால் அதில் கலக்கிறது இல்லை. மெயினாக சாணம், கோமயம் அதை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க பயோகேஸ், பயோ ஃபர்டிலைசர், ஆர்கானிக் மேன்யூர் அந்த மாதிரி நிறைய விதமான பொருட்களை அவங்க தயாரித்து அவங்களோட நலத்துக்கே தான் பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மாடுகளுக்கு யூஸ் பண்ணுற ஃபீடர்ஸ் எல்லாமே ரீயூசபிள் பண்ண ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மை 2ஆக வெட்டி அதில் மாட்டு தீவனத்தை யூஸ் பண்ணி ஃபீட் பண்ணுறாங்க. இதை பராமரிப்புக்காக அவங்க எந்தவித ஆர்டிஃபிஷியல் தீவனத்துக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இதெல்லாமே அவங்க கிளிசரிடியா, அப்புறம் சாப்புல் புல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி அவங்க ஃபீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாடு வளர்க்கையில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒருங்கிணைந்த பண்ணை இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 ஏக்கராக்கு 2 மாடு அப்படின்னு எங்களுக்கு அளவு சொன்னார். ஸோ இந்த 2 மாடு வச்சுட்டு குறிப்பிட்டு அது நாட்டு மாடாக இருந்தால் மண் வளத்தை நம்ம மேம்படுத்திக்க முடியும். அவங்க எங்களுக்கு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல மண் வளத்தை உயிரூட்டம் ஆக்கணும். அதுக்கு தேவைப்படுறது நாட்டு மாட்டு சாணம் மட்டும்தான். இந்த 5 அடுக்கு விவசாய முறையை நீங்கள் செய்கிறதுக்கு முதல்ல அடிப்படையே மண் வளத்தை பெருக்கிறது. அதுக்கு நாட்டு மாட்டு சாணம் மட்டும்தான் உயிரூட்டமாக இருக்கும். இதே சுபாஷ் பலேக்கரும் அவர்கள் புத்தகத்தில் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதுக்காக நாம் நாட்டு மாட்டு சாணம் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஜெர்சி ஹைப்ரிட் மாடோ யூஸ் பண்ணிங்கன்னா அதோட சாணம் மண் வளத்துக்கு உயிரூட்டமாக இருக்காது. அதுக்காக நீங்கள் நாட்டு மாட்டு வாங்கினீங்கன்னா 5 அடுக்கு விவசாய முறைக்கு நல்ல ஈல்டு எடுக்கலாம். அதே மாதிரி நாட்டு மாடு என்னால் வாங்க முடியாது அப்படி இருக்கவங்க சைனோ பாக்டீரியா அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஜீவாமிர்தம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, கனஜீவாமிர்தம் ப்ரிப்பேர் பண்ணலையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மண்ணுக்கு நீங்கள் பலதானியத்தை நீங்கள் கண்டிப்பாக மடக்கி உழுது பண்ணிங்கன்னா தான் அதோட விளைச்சல் அருமையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்க 5 லேயர் ஃபார்மிங்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியும் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு தாட்டி அறுவடை பண்ணிவிட்டு நாம் காடை அழிக்க போகிறதில்ல. அதுலேயே மருதாம்பூட்டு வளர்க்குற முறை தான் 5 அடுக்கு முறை. ஸோ அதுக்கு 15 வருஷத்துக்கு உண்டான உரத்தை நீங்கள்
அந்த நிலத்துக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு தாட்டியும் வந்து நீங்கள் வந்து ஃபர்டிலைசர்ஸ் வந்து நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த மண்ணுக்கு ஊட்டம் அளிக்கணும்னா சிறந்தது நாட்டு மாட்டு சாணம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாலே விவசாயத்தில் நீங்கள் ஜெயிச்சிடலான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ஸை வந்து அவர் சொன்னார். ஒரு லைவ் எக்ஸாம்பிளாகவும் அவரோட தோட்டம் வந்து இருந்துகிட்ருக்கு. அவர் எந்த அளவுக்கு மண்ணை நம்புகிறாரோ அதே அளவுக்கு மாட்டு சாணத்தையும் அவர் நம்புகிறாரு. அந்த மாட்டு சாணத்தில் வந்து குறிப்பிட்டு அவர் காங்கேயம் ப்ரீட் யூஸ் பண்ணுறது வந்து மண்ணுக்கு வந்து நல்ல உயிரூட்டம் அளிக்கும் அப்படின்றதும் எப்படி மண் வளத்தை பெருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த பகுதி 1ல் பார்க்கலாம். இனிமேல் வர பகுதிகளில் பயோ ஃபர்டிலைசர் எப்படி அமைக்கிறது, ஜீவாமிர்தம் டேங்க் எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி. மனம் ஆர்கானிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.